அவங்களையும் கூப்பிட்டு நடக்க வச்சு அதையா உள்ள உட்கார வைக்க வேண்டியதானே. பின்னாடி எனக்கு எதுக்கு அந்த பழக்கம் ஏன் சாமி? பரமேஸ்வரி அவர்களோட பொண்ணுக்கு வந்து மொட்டையடிக்க வந்திருக்காங்க. அந்த வீடியோ சம்மந்தப்பட்டது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சாப்பாடை வந்து ரெடி பண்ண வச்சா முந்திரி பருப்புலாம் எடுத்து இந்த அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. பொறுப்பாக நடந்துக்கோங்க. அதாவது என் வீடியோவில் இருப்பான், உன் வீட்டில் அது வராது. என்னடா பார்த்துட்டு இருக்க? எந்த ஃபங்க்ஷன் வீடாக இருந்தாலும் முதல்ல நம்ம எதை போய் தேடுவோம்னா ரெடி ஆகிட்டாங்க. இப்போ தான் சமைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ என்ன முடிச்சிருக்காங்க? நாங்கள் புளியோதரை சாப்பிட்டு போகிறோம், சிக்கனே சாப்பிட்டு வந்துருக்கோமே. எங்கள் ப்ரோக்ராம் போயிட்டு ஒரு லேட் ஆனதுனால எங்கள் அண்ணன் நல்லா சமைக்குங்க. எங்கள் அண்ணன் நம்பர் போடுறேன். உங்களுக்கு சமையல் கேட்டீங்கன்னா எங்கள் அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அணுகவும் அதுக்குள்ளே அதை ரெடி பண்ணி வச்சிருச்சு. எல்லாமே சிக்கன் கிரேவி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. கெடா மட்டும்தான் வைக்கணும். வெங்காயம்லாம் நறுக்கி. ஸோ சிக்கன் ஐட்டம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்களாம். ரசமும் ரெடி ஆகிடுச்சான். பொங்கலுக்காக வெயிட்டிங். ஸோ இதுதான் இன்னைக்கு வெட்ட போகிற கடா. எத்தனை கிலோ இருக்கும் சொல்லு பாப்பா? 15 கிலோ. இப்போ அடுத்தா 10 கிலோ ஆகிடும். நடிக்காதீங்க இந்த பாவம் போகலாம். ஃபைனலாக பொங்கிடுச்சு. एक दो ரெண்டு தடவை சுத்துற மாதிரி இருக்கு. வாழ்க்கை எவ்வளோ சின்னதாக இருக்கு. இப்போ ஒயிட் கலரில் இருக்கிற அந்த ரைஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லோ கலரில் மாறி அது வந்து நமக்கு ஒரு ஸ்வீட்டாக மாறி. பொங்கல் அது சக்கரை பொங்கல். ஆமாம், ஆனால் அது எல்லோ கலரில் ஏன் மாறி நம்ம வாழ்க்கையை ஸ்வீட்டாக மாற்றுது? மஞ்சள் தூள் போடுவீங்க, எல்லாம் போடும். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தோஷமான விஷயங்களை நம்ம போட்டுக்கணும். நம்ம வாழ்க்கை இப்படி தான் இல்லையா? இப்படி பின்னாடி சவுப்பாக இருக்கு ஒரு வாழ்க்கை. இல்லை நல்ல மெசேஜ். வெல்லம் போட்டுக்கலாம். இல்லை நம்ம மிளகு தான் நான் போடுவேன் அப்படின்னா நீங்கள் வெள்ளம் தான் சாப்பிடணும். அவங்க என்ன பேசாமல் உங்களுக்கு புரியல. சாப்பாடு வந்து வெள்ளையாக தான் இருக்குமா? வாழ்க்கை இந்த ஒயிட் ரைஸ் மாதிரி வெள்ளையாக இருக்குமா? அவங்க பரமேஸ்வரி அவர்கள் வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாகி டயர்டானதுனால என் பொண்ணு வந்து எனக்கு எடுத்ததே நீயே அழகு பார்த்துக்கிட்டு வேஸ்ட். நீங்களா வேஸ்ட். நமக்கு எப்படி போடல. அதாவது என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. இந்த ஃபங்க்ஷனில் புதுசாக யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீராம்மா. இந்த பக்கம் தெரியல, இப்படி வரேன். ரெடியாக இருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா போட்டுருவாங்க.
போன உடனே வெட்டியாச்சு, எல்லாம் வெட்டி தனித்தனியாக சிக்கன் தனியாக மட்டன் தனியாக பிரித்து வச்சாச்சு. இல்லை இல்லை சமைச்சே வச்சாச்சுப்பா, சமைச்சே வச்சாச்சு. போலாங்களா? இருங்க கேட்டுட்டு வந்துடுறேன். கண்டிப்பாக 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 அங்க கூட கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்துக்கலாம். வான்னு சொல்லிட்டு வராதான்னு சொல்றியாமா அப்படி உங்களை? சப்போஸ் நாங்க சாமி பாக்குற மாதிரி பார்த்தேன். நான் என்ன சொல்றேன்னா உங்க அம்மாவோட காத்தோட காய்ச்சி சாமி பாக்குற மாதிரி அவ கூட வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. வீட்டு வாசல்ல வந்து ஏண்டி ஏன் வீட்டுக்கு வந்தீங்க இந்த மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி கேட்பா. அந்த மாதிரி வாங்க வந்து ப்ரௌட் ஆயிரும், நீங்க ரிலாக்ஸ் ஆக முடியாது. நான் ஃப்ரீயா இருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? பந்திய போட்டதும் கூப்பிடுறாங்க. இல்ல லாஸ்ட் பந்தி கூப்பிட்டுட்டு திரு. முடியாது. அப்பல அம்மா நீங்க மொட்டை இருக்க பக்கத்துல நீங்க இருக்கணும். சீட் மட்டும் வேணும். இவளுக்கு என்ன அடிக்கல இந்த வாய அடிக்கி. இன்னைக்கு ரெடி பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் இன்னைக்கு? சொல்லு என்ன ஃபங்க்ஷன்? இன்னைக்கு மொட்டை அடிக்க போறாங்க. எங்க உங்க அவளே கவலையில இருக்கா. அவளுக்கு யாம புரியலாம். இவ பெரியவளே வச்சனங்களா? அப்ப பெரியவங்க சொன்னாலா மொட்டை அடிக்க போறீங்க நான் கொஞ்சம் மேக்கப் பண்ணி கொடுக்கிறேன். சரிம்மா சரி உட்காந்துருக்கோம். சரி எல்லாரும் பாவம் ரீல்ஸ் எடுக்க வந்தோம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளப்பிட்டாங்க. கனம்மா வேற நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்ட்டாங்க. அவங்களுக்கு வேற தனியாக ரெடி பண்ண சொல்லியிருக்கோம். சொல்லிட்டு சாமி மீராமாவும் உடம்ப குறைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா சாமி, கொஞ்சம் மட்டும் அளவா மட்டும் ஈரல் அளவா நல்லி எலும்பா. ஆமா ஃபர்ஸ்டே ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணன் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு, அவரை நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். நான் வரல. எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்காக போயிட்டுருக்காங்க. மீராமா பக்கத்தில் இருந்தால் தான் நான் மொட்டை அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமேஸ்வரி கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அம்மா வந்து எங்கே போனாலுமே மக்களுக்கு வந்து அவங்க கூட நின்று அட்லீஸ்ட் ஃபோட்டோ எடுக்காட்டி முதல்ல கூட ஒரு தடவை நின்றுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நீங்களே பார்ப்பீங்க. இந்த கோயில் பேர் பார்த்துக்கோங்க, சிங்கம்மாள் திருக்கோயில். எஸ், மொட்டை அடிப்பாங்களான்னு என்னன்னு தெரியல. இன்று பொழுது முடிந்துவிடும் நினைக்கிறேன். ஆனா முடியுமா மொட்டை? முடியாதாட்டுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு. ஓ இங்கே ஒரு ரவுண்டு. ஓகே. ஆக்சுவலாக இந்த பக்கம் விளாக் எடுக்கணும், இங்கிட்டு தான் போயிட்டுருக்கு. அடுத்தது நீ தானே? என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் நான் மொட்டை அடிக்காம நான் அடிச்சுக்க மாட்டேங்கிறாங்க. வாங்க. பொம்பளை பிள்ளைக்கு விருப்பம் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. ஐயோ பொம்பளை பிள்ளை பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு வற்புறுத்தி போட்டோ எடுத்துக்கிட்டு இவங்க இப்படிதான். இந்த அம்மாவுக்கு இதுதான் வேலை. ஹலோ, உள்ள ஊத்துறாங்க. இவங்களும் பொம்பளை பிள்ளை தானே? ஹலோ, பெரிய பிள்ளையவே பார்க்கறாங்க, சின்ன பிள்ளை பார்த்துட்டு. சொல்லுமா, எனக்கு எதுக்கு அந்த பழக்கம்? ஏன் சாமி? சரி விடுங்க, கடவுள் பிள்ளை, கடவுளோட பிள்ளை அப்படி நீங்க நினைக்கல. அதுக்கு என்னமா தெரியும்? ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்திருப்போம் நம்ம. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
பரமேஸ்வருடைய அம்மா அவங்க வந்து பாட்டு வேற லெவல். இன்னைக்கு வந்தோடனே ஒரு பாட்டு கேட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ அரண்மனைக்கிளியிலேருந்து ராத்திரியில் பாடும் பாட்டு அந்த பாட்டை பாடினாங்க. இன்னைக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம்னா வேதம் புதுது. அது படம் வேதம் புதுது. கண்ணுக்குள் ஒரு நிலவா அது ஒரு கனவா அந்த சாங் பிடிச்சிருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கம்மாள் கோயிலில் கியூ வேற லெவல்மா. திங்கக்கிழமை தான் வந்து கும்பல் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. அதேமாதிரி வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கும்பல் அதிகமாக இருக்குது. இனிமேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேத்திக்கு மட்டும் பட போகிறாங்க. எந்த இடத்துல நான் நின்றுகிட்டு இருக்கேன்? 1 செகண்ட் ப்ளீஸ். சாரி. பார்த்தீங்கன்னா கடாக்கறி விருந்து இல்லையா, அதனால காலையில் 4 இட்லி மட்டும் அளவாக சாப்பிட்டோம். பசிக்குது. இவங்களுக்குன்னு இனி எப்போ மொட்டையை போட்டு சோத்தை போட போகிறாங்களோ தெரியல. ஆமாம் தானே? பாருங்க செல்லக்கிளி பாருங்க, நம்ம குயிலிமா வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க ஐயா. அவங்க அங்க அவரு ஒருத்தவங்க முடி வெட்டிக்கிட்டு இருக்காராம்மா. முடிச்சுட்டு இப்போ வந்துருவாங்க. பேசிட்டு இருக்கலவா? ஒரு வழியா ரெடி. டக்குன்னு வைங்க அம்மாவுக்கு வைங்க ஃபர்ஸ்ட். சாமி கிட்ட வச்சு படைச்சிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு இப்போ சாப்பாடுக்கு உக்காந்தாச்சு. இடம் கொஞ்சம் அவங்ககிட்ட கம்மியாக இருந்ததால இவங்க மீராம்மா டைம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சாப்பிட வச்சுட்டு பெரிய லைனாக பின்னாடி உட்கார வச்சிடலாம். ஸோ கடைசியாக ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சு. அண்ணன் தங்கச்சி எல்லாம் வந்து பாசத்தில் வந்து ரொம்ப சந்தோஷத்துலேயும் பாசத்துலேயும் பார்த்தீங்களா மக்களே எவ்வளோ சுயநலமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. என் சேனலுக்கு எடுத்தா ஓகே மிஸ்டர் ப்ளீஸ் டேக் தி கேமரா 1 minute. எல்லாருமே வந்து சிங்கம்மா கோயிலுக்கு வந்து ரொம்ப பவரான அம்மன் தானே? இல்லை அம்மன் இல்லை அவங்களோட ஹிஸ்ட்ரி வந்து சரியான ஹிஸ்ட்ரி. அது வந்து நாங்கள் படமாக எடுத்து 1 hour ஃபிலிம் எடுக்க போகிறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நன்றி வணக்கம் மக்களே.